Dear 12th Standard Business Max students, Chapter 2, Integral Calculus, Exercise 2.2, integrate the following with respect to x. Problem number 2, x power 4 minus x square plus 2 divided by x minus 1. Okay students, இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற problem. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம் students. Integration of x power 4 minus x square plus 2 divided by x minus 1 into dx. So next step என்ன பண்ணுறேன்னா students, integration. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். ஸோ எகைன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 x minus 1 plus 2 divided by x minus 1 into dx. Next step, integration of students. இந்த term x minus 1 வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்குது, அதனால் நம்ம செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துடலாம். அப்போ x ஸ்கொயர் x plus 1 x minus 1 divided by x minus 1 plus 2 divided by x minus 1 into dx. So next step, integration. So இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு x minus 1 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் டேர்ம் இருக்குது. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா நமக்கு x ஸ்கொயர் இன்ட்டு x plus 1 plus 2 divided by x minus 1 into dx. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெகிரேஷன். ஸோ இதை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்றது நமக்கு எக்ஸ் பவர் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுடுவோம். அப்போ இன்டெகிரேஷன் எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் integration x square into dx plus integration 2 by x minus 1 into dx. Continuation தான் எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ப்ராப்ளத்தோடைய கண்டினியூஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டெகிரேஷன் x cube into dx plus second term அப்படியே எழுதுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், integration of x square into dx plus. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 2 ஒன்று இருக்குது. ஸோ 2ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும். அப்போ நமக்கு ப்ளஸ் 2 இன்டெகிரேஷன். ஸோ நமக்கு நியூமரேட்டரில் 1 இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டரில் x minus 1 into dx. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து இன்டெகிரேஷன் x power n into dx. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், x power n plus 1 divided by n plus 1 plus c. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெகிரேஷன் 1 by x plus a into dx. ஸோ அப்போ என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு log x plus a plus c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி முடிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெகிரேஷன் x power cube into dx இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம x power n into dx பேஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும்னா x power n plus 1 ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே n வந்து நமக்கு 3, அப்போ நமக்கு 3 plus 1 divided by again n plus 1 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நமக்கு 3 plus 1. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ளஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ்ஸும் போட்டுக்கணும். ஸோ அடுத்த இன்டெகிரேஷன் பாருங்கள், நமக்கு x square into dx இருக்குது. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் x square into dx திருப்பி நான் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் x power n into dx பேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா x. ஸோ பவர் வந்து இங்கே n வந்து நமக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 2 plus 1 divided by again n plus 1 நமக்கு 2 plus 1. ஸோ அடுத்து நமக்கு 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அதை எழுதிடுங்க.
ஸோ அடுத்து நமக்கு இன்டகிரேஷன் 1/x - 1 into dx இருக்குது. இது வந்து நமக்கு இன்டகிரேஷன் 1/x + a into dx நமக்கு என்ன வரும்னா log x + a வந்துடும். ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ சைன் பார்க்க வேண்டாம். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அது நமக்கு லாகோட வெளியில் வந்துடும். ஸோ அப்போ நமக்கு log x - 1 + c. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். x, ஸோ பவர் ஆட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 3 + 1 நமக்கு 4, அப்போ x power 4. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு 3 + 1, அப்போ நமக்கு 4 ப்ளஸ். ஸோ இங்கேயும் பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு இங்கே 2 + 1 நமக்கு 3, அப்போ நமக்கு x³ டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 + 1 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நமக்கு 3 வந்துடும். ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 log x - 1 + c. ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.